உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஏன் சாத்தானை பூமியிலே விட்டு வைத்திருக்கிறார் என்ற தலைப்பிலே இன்று உங்களோடு கூட சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், அதிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். எல்லாம் அழகாக இருந்தது. அநேக தூதர்களை சிருஷ்டித்திருந்தார். அவர் சாத்தானை உண்டாக்கவில்லை, சாத்தானை சிருஷ்டிக்கவில்லை. ஒரு நல்ல அழகான நல்ல தூதனை தான் படைத்திருந்தார். இந்த தூதனுக்கு நல்ல மகிமை, பிரகாசம், நல்ல அந்தஸ்து, ஒரு சில காரியங்களை கவனிக்கும்படியாக முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பாருங்கள், இந்த தூதனுக்கோ தானே தேவனாக வேண்டும் என்று விரும்பினான். தன்னுடைய சிங்காசனத்தை பரலோகத்திலே கொண்டு போய் போட வேண்டும் என்று விரும்பினான். ஆதலால் அவனும் அவனுடைய தூதர்களும் சேர்ந்து பரலோகத்துக்கு ஏறி போனார்களாம். அப்பொழுது தேவன் அவனையும் அவனுடைய சகாக்களையும் கீழே பூமியிலே தள்ளிவிட்டார். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மகிமை எடுக்கப்பட்டது, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பிரகாசம் எடுக்கப்பட்டது, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்தஸ்து, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆளுகை, அதிகாரங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டாயிற்று. ஆதலால் இப்பொழுது தீய ஆவியாக பூமியிலே அவன் சுற்றி கொண்டிருக்கிறான். இந்த நிலைமையிலே தேவன் மனிதனை தம்முடைய சாயலிலே தம்முடைய ரூபத்திலே படைத்து பூமியிலே வைக்கிறார், பூமி முழுவதையும் ஆண்டு கொள்ளும்படியாக. அவர்கள் சாத்தானும் அங்கே தான் இருக்கிறான். ஆனால் மனிதனை படைத்து இந்த சாத்தானை கீழ்ப்படுத்தி பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை அந்த ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்திருந்தார். இது சாத்தானுக்கு ஒரு ரெண்டாவது அடியாக மாறிவிட்டது. முதலாவது பரலோகத்துக்கு ஏறி போனான் தேவனாகலாம் என்று, அங்கே ஒரு அடி விழுந்தது, கீழே விழுந்தான். இப்பொழுது இந்த பூமியில் இன்னொருவனை படைத்து பூமியை ஆளவும் அவனுக்கு அடிமையாக தான் இருக்கும் இந்த கடவுள் வைத்து விட்டார் என்று அவனுக்கு இன்னொரு வருத்தமாகிவிட்டது. அதனால் கடவுளத்தில் அவன் போனான். சொல்லுகிறான், பாருங்கள், நீங்கள் இந்த மனிதனை கட்டாயப்படுத்தாமல் அவனுடைய சொந்த இஷ்டத்துக்கு விட்டுவிட்டால் அவன் உம்மை பின்பற்றாமல் என்னைத்தான் பின்பற்றுவான் என்று அவன் அங்கே சொல்லுகிறான். ஆதலால் அங்கே இந்த மனிதன் தன்னைத்தான் பின்பற்றுவானோ அல்லது சாத்தானை பின்பற்றுவானோ என்று பார்க்கும்படியாக அங்கே ஏதேன் தோட்டத்திலே ஒரு சோதனை ஏற்பாடாயிற்று. அந்த சோதனையில் 2 மரங்கள் ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டன. ஒன்று ஜீவ விருட்சம், அது தேவனுடைய சார்பாக அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொடுக்கக்கூடிய விருட்சம், அது சாத்தானுடைய சார்பாக அங்கே வைக்கப்பட்டது. இப்பொழுது எந்த மரத்தின் கனியை ஆதாம் பறித்து புசிக்கிறானோ அந்த கட்சியில் அவன் சேர்ந்து விடுவதாக அர்த்தம். ஆதலால் இப்பொழுது அந்த 2 மரங்களை வைத்த பிறகு கடவுள் வந்து சொல்லுகிறார், ஆதாமே, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களின் கனிகளை நீ புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறார். அது மாத்திரமல்ல, புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய் என்றும் அவனுக்கு சொல்லுகிறார். இப்படி சொன்னாரா? இப்பொழுது சாத்தானும் மனிதனிடத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது சாத்தான் வருகிறான், ஏவாளிடத்தில் வந்து பேசுகிறான். இந்த சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கக்கூடாது என்று தேவன் சொன்னதுண்டோ என்று சொல்லி சாத்தான் கேட்கிறான். அப்பொழுது ஏவாள் சொல்லுகிறாள், இல்லை, எல்லா மரத்தின் கனிகளையும் நாங்கள் புசிக்கலாம், ஒரே ஒரு மரம், அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் நாங்கள் புசிக்கக்கூடாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார் என்று. அதை வாசிக்கிறேன், பாருங்கள். ஆனால் தேவன் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. சொல்லிட்டான் பாருங்க. இதை கேட்ட ஸ்திரீயானவள் என்ன செய்தாளாம்? அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாருங்கள்,
அங்கே அவர்களுக்கு வைத்த சோதனை என்ன? 2 மரங்கள். ஒன்று ஜீவ விருட்சம், அது தேவனுடைய சார்பாக இருக்கிறது. அதன் பழத்தை பறித்து புசித்திருந்தால் அவன் தேவனுடைய பட்சமாகவே, தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய கட்சியில அவன் இருந்து தேவனுடைய எல்லா நன்மைகளையும் அனுபவித்து தேவன் கொடுத்திருக்கிற ஆளுகையையும் அவன் பயன்படுத்தி பூமியில ராஜாவாக அவன் இருக்கலாம். ஆனால் பாருங்கள், இவன் இப்பொழுது இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே இவன் சாத்தானுடைய கட்சியிலே சேர்ந்து விட்டான். அதாவது முதலாவது தேவனுடைய வார்த்தையை மீறினான், இரண்டாவது தேவனை விட்டு தன்னை பிரித்தெடுத்து கொண்டான். இப்பொழுது சாத்தானுடைய கட்சியிலே சேர்ந்து விட்டான். அது மாத்திரமல்ல, சாத்தான் இவனுடைய அதிகாரத்தை பிடுங்கி கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். பூமியிலே ஆளுகை செய்கிற அதிகாரத்தை தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருந்தார். இப்பொழுது இவன் போய் சாத்தானுடைய பட்சமாய் சேர்ந்து விட்டபடியால இவனுக்கு இருந்த அதிகாரமும் சாத்தானத்திலே போய்விட்டது. பாருங்கள், ஒரு மனுஷன் 1,00,000 ரூபாய் வைத்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவனை போய் இன்னொருவன் கடத்தி கொண்டு போனால் அந்த மனிதனை மாத்திரம் கடத்தி கொண்டு போகவில்லை, அவன் வைத்திருந்த 1,00,000 ரூபாயும் கூட அந்த கடத்தி கொண்டு போனவனுக்கு கிடைத்து விடுகிறது. அதுபோல ஆதாமை சாத்தான் கடத்தி கொண்டு போய்விட்டான். இப்பொழுது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரமும் கூட இப்பொழுது சாத்தானிடத்திலே போய்விட்டது. அது என்ன அதிகாரம்? பூமியிலே ராஜா போல இருந்து சகலத்தையும் ஆளுகிற அதிகாரம். தேவன் இந்த அதிகாரத்தை எப்படி கொடுத்திருந்தார்? பூமியை கீழ்ப்படுத்தி, அதாவது இந்த பூமியில சாத்தான் இருக்கான், இவன் அடங்க மாட்டேன்றான், இவனை கீழ்ப்படுத்தி இவனை அடக்கி நீ பூமி முழுவதையும் ஆண்டுகொள், சகல ஜீவராசிகளை நீ ஆண்டுகொள் என்று சொல்லி கர்த்தர் ஆதாமுக்கு சொல்லியிருந்தார். அந்த அதிகாரத்தை இப்பொழுது சாத்தான் பிடுங்கி கொண்டான். ஆதலால் பாருங்கள், சாத்தான் பூமியிலே அதிபதியாக மாறிவிட்டான், பூமியிலே ராஜாவாக மாறிவிட்டான். பாருங்கள், இந்த தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவனுடைய கட்சியிலே ஆதாம் சேர்ந்தானே, அவனுக்கு ஏதாவது சாத்தான் நன்மை செய்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் பாருங்கள், பூமியிலே மனுக்குலத்திற்கு உண்டாயிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த சாத்தானாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, செய்கிறதெல்லாம் செய்துவிட்டு கடவுளால் தான் அவனுக்கு இப்படியெல்லாம் வந்துருச்சு என்று சொல்லி அவன் அந்த மனிதனிடத்தில் சொல்லிவிடுகிறான். ஆதலால் பாருங்கள், இன்றைக்கு அநேகர் கடவுளை எனக்கு இப்படியெல்லாம் விட்டுட்டாரு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக மனுக்குலத்திற்கு உண்டாயிருக்கிற எல்லா கேடுகளுக்கும் பின்னணியிலே சாத்தான் கிரியை செய்கிறான். மனிதனை அடிமையாக்கி விட்டான். எப்படி? மனிதனை பாவம் செய்ய வைக்கிறான், பாவத்துக்கும் அடிமையாக இருக்கிறான். பாவத்தின் மூலமாக இந்த மனிதன் இப்பொழுது சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறான். முடிவில் அவன் ஒரு நாள் மரிக்கிற போது நரகத்துக்கு அவன் போவான். இப்படிப்பட்ட நிலைமையிலே போய் ஆதாம் மாட்டிக்கொண்டான். அதனால் தேவன் பார்த்தார், இந்த மனிதன் செய்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். இந்த மனிதன் மறுபடியும் விரும்பினால் தன்னுடைய பக்கமாய் வந்துவிட வேண்டும். ஏனென்றால் தன்னுடைய சாயலிலே, தன்னுடைய ரூபத்திலே, தன்னுடைய பிள்ளையாக படைக்கப்பட்ட இவன் நரகத்துக்கு போகக்கூடாது. நரகத்திலே போய் சதா காலம் வேதனைப்பட வேண்டுமே, அங்கே தப்பவே முடியாதே, காலாகாலமாய் நித்திய காலமாய் நரகத்திலே வேதனைப்பட வேண்டுமே, அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படியாக தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். அவர் மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்தார். இப்படி இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்து விட்டால் இந்த மனிதன் மனம் திரும்பி மறுபடி தேவனுடைய பட்சமாய் போய்விட முடியும். அது மாத்திரமல்ல, மனிதன் தேவனுடைய பட்சமாய் போய்விட்டால் இந்த பூமியை ஆளுகிற அதிகாரமும் தன்னை விட்டு மனிதனிடத்திலே போய்விடுமே என்று சொல்லி சாத்தான் மிகவும் அதை தடை செய்ய போராடுகிறான். அப்படி தடை செய்ய போராடின விஷயத்தில் சாத்தான் இயேசுவிடத்திலேயே பேசுகிறான். இயேசு கிறிஸ்து பிறந்து மனிதனாக பிறந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து இப்பொழுது ஊழியம் செய்ய போகிற நிலைமைக்கு வருகிறார். அதற்கு முன்பாக அவருக்கு ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனையில் இந்த சாத்தான் சொல்லுகிறான், இந்த பூமியையும் இந்த மனுஷனை மீட்கவும் நீர் இப்படியாக வந்திருக்கிறீர், அது எனக்கு தெரியும். ஆனால் என்னிடத்திலிருந்து இந்த அதிகாரத்தை பிடுங்க வேண்டுமென்றால் நீர் சிலுவைக்கு போய் இவ்வளவு பாடுபட வேண்டும் அல்லவா? அதனால் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஒரே ஒரு முறை சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இந்த பூமியையும் அதில் இருக்க மகிமையையும் அதில் இருக்க அதிகாரத்தையும் நான் உங்களுக்கே கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி சாத்தான் இயேசுவிடத்தில் சொல்லுகிறான். பாருங்கள், ஆனால் இயேசு சொல்லிவிட்டார், அப்பாலே போ சாத்தானே, இந்த அதிகாரத்தையும் மனிதனை மீட்கிற விஷயத்திலும் நான் பார்த்து கொள்ளுகிறேன், நான் எடுக்கிற விதமாய் உன்னிடத்திலிருந்து இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அவனை இயேசு துரத்தி விட்டார். அது மாத்திரமல்ல, இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே அநேக முறை அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கவும், அநேக முறை அவரை ஏதாவது தவறு செய்ய வைக்கவும் பிசாசு முயற்சித்தான். அதிலும் அவன் தோற்றுப்பானான்.
கடைசியில் சேசு சிலுவையில் இருக்கும்போது கூட சுற்றிலுமாக இருக்கிற மனிதர்களை ஏவி விட்டு அப்போ அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ இறங்கி வா, அப்பொழுது நீர் தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலே இயேசுவுக்கு கோபம் வந்து அங்கேருந்து ஆணிகளை பிடுங்கி கொண்டு இறங்கி வந்து இவர்களை அடித்து, ஏன்டா நான் உங்களுடைய ரட்சிப்புக்காக நான் இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்களாம் வந்து இப்படியா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அடித்து தீட்டியிருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இயேசுவானவர் எதுக்காக வந்து இந்த பூமிக்கு மனுஷனாக பிறந்து வந்தாரோ அந்த அந்த காரியமே அடிபட்டிருக்கும், தோற்று போயிருக்கும். இயேசு தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே மனிதனுடைய பாவங்களுக்காக பரிகாரத்துக்காக செலுத்த வந்தார். அப்படி கோபப்பட்டு இறங்கி வந்து விட்டால் பாருங்கள், அது அந்த வந்த நோக்கமே நிறைவேறாமல் போய்விடும். மனுஷன் தொடர்ந்து பாவத்தில் இருப்பான். மனுஷன் தொடர்ந்து பாவத்தில் இருந்து அவன் எல்லா மனுஷன் நரகத்துக்கு போவான் என்பது மாத்திரமல்ல, பூமியை ஆளுகிற அதிகாரம் தொடர்ந்து பெர்மனண்ட்டாக பிசாசுக்கிட்ட இருந்துடும். அப்படி பார்த்தோம்னா கடவுள் பரலோகத்திலிருந்து அவர் இது கடவுளாக இருப்பார். இவன் என்ன சொல்லுவான், பூமியில் நான் கடவுள் மாதிரி இருக்கிறேன் என்று இவன் சொல்லி விடுவான். ஆதலால் பெர்மனண்ட்டாக பூமி பிசாசு கைக்கு போய்விடும். இப்போ பிசாசு அவன் ஒரு காலத்தில் நியாயம் தீர்க்கப்பட்ட நரகத்துக்கு தள்ளப்பட வேண்டியது இல்லை. இவன் பாருங்கள் பூமியிலேயே இருந்து விடலாம். இப்படியாக ஒரு சோதனையில் இயேசு ஜெயித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு சாத்தானை ஜெயித்து விட்டாரே, இன்னும் ஏன் சாத்தான் பூமியிலே விட்டு வைக்கப்பட்டிருக்கிறான்? ஒருவேளை தேவனுக்கு இந்த சாத்தானை ஜெயிக்க முடியவில்லையா, பிடித்து கட்டி போட முடியவில்லையா, அல்லது நரகத்துக்கு தள்ள முடியவில்லையா? ஏன் இன்னும் மனுஷனை உபத்திரவப்படுத்துவதற்கு தேவன் அனுமதித்திருக்கிறார்? ஏன் இந்த பிசாசு பூமியிலே சுற்றி கொண்டே திரிகிறான், அவனை ஏன் விட்டு வைத்திருக்கிறார் என்ற ஒரு கேள்வி வருகிறது. பாருங்கள், அதற்கு கூட இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் ஒரே ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவு கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறு வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், அநேக தூதர்கள் வேண்டியதில்லையா சாத்தானை கட்டி வைக்கிறதுக்கு. ஒரே ஒரு தூதன் தான் ஒரு நாள் வரப்போகிறானா, சங்கிலி எடுத்துகிட்டு வருவானா, சாத்தானை கட்டுவானா, அடைச்சி வச்சுருவானா 1000 வருஷத்துக்கு. அந்த 1000 வருஷம் கழித்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணால் என்ன செய்கிறான்னு பார்த்தா மறுபடியும் போய் மனுஷர்களாக கெடுப்பானா. அதற்கு பிறகு சாத்தானை எல்லாருடைய சகாக்கள் எல்லாரையும் பிடித்து தேவன் நரகத்தை தள்ளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இப்போது நமக்கு கேள்வி, ஒரே ஒரு தூதனை வைத்து சாத்தானை கட்ட முடியுமே, ஏன் இன்னும் தேவன் சாத்தானை கட்டி போடவில்லை? பூமியில் ஏன் சுற்றி கொண்டிருக்கவும் அவன் ஏன் இன்னும் மனிதனை கெடுக்கவும் அனுமதித்திருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது கேள்வி. இப்பொழுது அப்படியானால் இயேசு சிலுவையிலே எடுத்த ஜெயம் என்று சொல்லுகிறதே, அது என்ன ஜெயம் என்று கேட்டால், இயேசு சாத்தானத்திலே கத்தி எடுத்து சண்டை போடவில்லை. அவர் அங்கே ஒரு ஒழுக்க ரீதியான விஷயத்திலே அவனை ஜெயித்தார் என்று நாம் பார்க்க வேண்டும். அதாவது சாத்தான் இயேசுவை பாவம் செய்ய வைக்க பார்த்தான். இயேசுவோ, நான் அப்படி பாவம் செய்ய மாட்டேன், தேவனுக்கு விரோதமாக பேச மாட்டேன், செய்ய மாட்டேன் என்று அவர் திட்டமாக தேவனுடைய பக்கமாக இருந்து கொண்டு சாத்தானை விரட்டி விட்டார். ஆதலால் பாவம் செய்யாமல், அதாவது ஒழுக்க ரீதியாக அவர் ஜெயம் எடுத்தார் என்று பார்க்கிறோம். பாவம் செய்ய வைக்க முயற்சி தான், ஆனால் அவர் பாவம் செய்யலை. இப்பொழுது இன்னொரு விஷயம் பாருங்கள், ஆதாம் செய்த பாவத்துக்காக ஒருவேளை அவன் நரகத்துக்கு போனால் சரி, ஆனால் அவனுடைய பிள்ளைகளாய் பிறந்திருக்கிற எல்லா மனுஷரும் பாவிகளாகத்தானே பிறக்கிறார்கள். இப்படி பாவிகளாக பிறந்தவர்கள் பாவம் தானே செய்கிறார்கள். இப்படி இந்த மனிதர்கள் செய்யாத பாவத்துக்கு இவங்க பாவிகளாக பிறந்தாங்க, ஆனால் இவர்கள் பாவிகளாக பிறந்ததுனால தான் பாவமே செய்கிறாங்க. இந்த மனிதர்கள் தானாகவே தேவன் எனக்கு வேண்டாம், எனக்கு பிசாசு தான் வேண்டும் என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் இவர்கள் தீர்மானிக்கவில்லை. ஆதாம் செய்த தீர்மானத்தின்படி இவர்கள் எல்லாரும் நரகம் போகிறவர்களாக மாறிவிட்டார்கள். அது நியாயமில்லை அல்லவா? ஆதலால் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது போல இந்த பூமியில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் இன்று ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதாவது ஆதாம் எப்படி தேவனை தெரிந்து கொள்ளலாம் அல்லது சாத்தானை தெரிந்து கொள்ளலாம் என்று அவனுக்கு வாய்ப்பு வந்ததோ, இன்றைக்கு ஆதாமுடைய பிள்ளைகளாக இருக்கிற எல்லா மனிதர்களும் இவர்கள் விரும்பினால் தேவனுடைய பட்சமாய் வந்து விடலாம், இவர்கள் விரும்பினால் தொடர்ந்து பிசாசுடைய பட்சமாய் இருக்கலாம். அதாவது மனம் திரும்பி தேவன் மனிதர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய அனுப்பினாரே இயேசு கிறிஸ்து, இவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்களை தொலைத்து விட்டு தேவனுடைய பிள்ளையாக இவர்கள் மாறலாம், பூமியிலே மறுபடியும் ஆளுகை செய்யலாம். அல்லது
எனக்கு இந்த பாவம் தான் பிடிக்கிறது, நான் பிசாசுடைய கட்சியிலே தொடர்ந்து இருந்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் அப்படியே இருந்து போகலாம். பாருங்கள், இப்பொழுது ஆதாமுக்கு எப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்ததோ அதே போல சோதனை தான் இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. அது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், எல்லாருடைய மனதுக்குள்ள மனசாட்சி இருக்கிறது. யாரும் போய் மனசாட்சியை கடையில் வாங்கி இருதயத்தில் பூட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் மனசாட்சி இருக்கிறது. இந்த மனசாட்சியிலே தான் கடவுள் பேசுகிறார். இந்த கடவுள் சொல்லுகிறார், நீ நல்லவனாயிரு, நல்ல வழியிலே நட, என்னோடு கூட வா, நான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டி போவேன் என்று சொல்லி அந்த நல்லவனாய் இருக்க வேண்டும் என்ற ஆசையையும் கடவுள் உள்ளே வைத்திருக்கிறார். பாருங்கள், அதாவது கடவுள் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆதாம் இடத்திலே கடவுள் பேசினது போல இன்றைக்கு எல்லா மனித இடத்திலும் மனசாட்சியிலே பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அதே போல சாத்தான் எப்படி அங்கே ஏவாளத்தில் பேசி அந்த மனிதனை கெடுத்தானோ அதுபோல இன்றைக்கு சாத்தானும் எல்லா மனிதர்களுடைய இருதயத்திலும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறான். தனிமையாக இருக்கும் பொழுது அவன் இப்படியெல்லாம் பாவம் செய்யலாமே, அவர்களெல்லாம் பாவம் செய்தாரெல்லாம் செத்தா போயிட்டாங்க, இப்படியெல்லாம் நல்ல பாவத்தை செய்து அதோடைய சந்தோஷத்தை அனுபவித்து வாழ்க்கையை அனுபவிக்கலாமே என்று சொல்லி ரகசிய பாவங்கள், தனிமையாக இருக்கும்போது ரகசிய பாவங்கள் அல்லது துணிகரமான பாவங்கள் எல்லாவற்றிலும் அவன் நடத்துகிறான். பாருங்கள், அப்படிப்பட்ட எண்ணங்களை அவன் மனிதனுடைய இருதயத்தில் விதைக்கிறான். ஆக கடவுளும் மனிதனுடைய மனசாட்சியிலே பேசுகிறார், சாத்தானும் மனிதனுடைய மனதிலே பேசுகிறான். இதன் மூலமாக மனிதன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசையும் அவனுக்குள்ளே இருக்கிறது. பிசாசு பேசுகிறதை கேட்கிறபடியாலே இப்படி கெட்ட காரியங்களை செய்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் என்ற ஆசையும் வருகிறது. ஒன்று தெரிகிறது, கடவுளும் மனிதனிடத்தில் பேசுகிறார், சாத்தானும் மனிதனிடத்தில் பேசுகிறான். இப்பொழுது மனிதன் என்ன தீர்மானம் எடுக்கிறான் என்பதுதான் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இவன் தேவனுடைய பட்சமாய் வந்துவிட்டால் பழைய பாவங்கள் எல்லாம் தொலைந்துவிடும். இவன் முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன், ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். பாருங்க, மனிதர்களுக்கு எப்படி சூழ்நிலை இருக்கிறது என்று தேவனே சொல்லுகிறார். அவனுக்கு ஆலோசனையும் சொல்லுகிறார், புத்தியும் சொல்லுகிறார். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமி என்று சாட்சி வைக்கிறேன். பாருங்க, கடவுள் இன்னொரு மனுஷனை கூப்பிட்டு சாட்சி வைக்க முடியல, ஏன்னா எல்லாரும் பாவத்தில் இருக்கிறாங்க, இவன் எவனையும் நம்ப முடியாது. பாருங்க, ஆதலால் கடைசியில் கடவுளுக்கு வானத்தையும் பூமியும் தான் கூப்பிட்டு சாட்சி வைக்க வேண்டி இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். கர்த்தர் பாருங்க, எல்லாருக்கும் முன்னாடி ஜீவனையும் வைத்திருக்கிறார், மரணத்தையும் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார், சாபத்தையும் வைத்திருக்கிறார். வைத்து சொல்லுகிறார், வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமி என்று சாட்சி வைக்கிறேன், ஆகையால் நீ உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. பிழைக்கணும்னா நீயும் பிள்ளைகளும் பிழைக்கணுமானா ஜீவனை தெரிந்து கொண்டு. தெரிந்து கொள்ளுகிறது மனிதருடைய வேலை, அது கடவுள் செய்ய மாட்டார். நீ ஜீவனை தெரிந்து கொண்டு உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார் எழுதியிருக்கிறது. பாருங்கள், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரையே பற்றி கொள்வாயாக. வசனமும் இப்படி சொல்லுகிறது. மனதிலும் கூட நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும், கடவுளுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், நாம் அனைவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசை இருக்கிறது. அது கடவுள் கொடுக்கிற எண்ணங்கள். அதே போல் பிசாசன் மனிதனுடைய உள்ளத்தில் பேசுகிறான், பாவ ஆசைகளை பெற்றுக்கொண்டு அப்படியே அந்த பாவத்தை அனுபவிக்கலாம் என்று அவன் சொல்லுகிறான். இந்த எண்ணங்கள், இரண்டு எண்ணங்களுமே மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. இப்பொழுது மனிதன் எடுக்கிற தீர்மானம் பாருங்கள், இவன் எடுக்கிற தீர்மானம் இவனை தேவனுடைய பிள்ளையாக மாற்றும், அல்லது தொடர்ந்து அவன் பிசாசுடைய பிள்ளையாக இருந்து நரகம் போகிறவனாக இருக்கலாம். இன்றைக்கு ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது போலவே மனிதர்களுக்கும் இந்த சோதனை வைக்கப்பட்டதுடைய நோக்கம் என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது ஆதாம் தேவனை பின்பற்றுவானா அல்லது பிசாசை பின்பற்றுவானான்னு அவனுக்கு சோதனை வைக்கப்பட்டது. இன்றைக்கு அருமையானவர்களே, பூமியில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் இதே சோதனை தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவனை பின்பற்றுவோமா அல்லது சாத்தானை பின்பற்றுவோமா? இந்த சோதனை இன்று நமக்கும் இருக்கிறது. ஆதாமுடைய காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மனுஷருக்கும் இந்த சோதனை இருந்தது. இன்று முதல் இன்னும் கடைசி மனுஷன் பூமியிலே வருவானே அவன் வரைக்கும் கூட இந்த சோதனை எல்லாருக்கும் வைக்கப்படுகிறது. ஆதலால் மனிதன் தன்னுடைய தீர்மானத்தினாலே அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறி பரலோகத்துக்கு போகலாம், அல்லது தன்னுடைய தீர்மானத்தினாலே தொடர்ந்து நான் பிசாசுடைய பிள்ளையாக இருந்து நரகத்துக்கு போகிறேன் என்று அவன் தீர்மானிக்கலாம். பாருங்கள், இப்போ கேட்குறேன்,
ஏன் சாத்தானை பூமியில் இன்னும் கர்த்தர் விட்டு வைத்திருக்கிறார் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமானால், நம்ம யாருன்னு பார்க்கணுன்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம யாரு, இந்த சோதனையை வச்சா இவன் தன்னுடைய தேவனுடைய பட்சமாய் வருவானா அல்லது பிசாசோடைய கூட சாய்ந்து போய் விடுவானா என்று பார்ப்பதற்காக, நாம் யார் என்று பார்ப்பதற்காக இந்த சோதனை இருக்கிறது. இந்த சோதனை வைக்கப்பட வேண்டுமானால் சாத்தான் அங்கே இருக்கணும். சாத்தானும் தொடர்ந்து அவன் பேசுறதுக்கு அவனுக்கு அனுமதி இருக்கணும். பாருங்க, கடவுள் வந்து சொல்றாரு, நீ ஜீவனை தெரிந்து கொண்டு உன் தேவனாய் கர்த்தருக்கு அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று கடவுள் பேசுகிறாரு. அதே போல பிசாசு மனிதனிடத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பதற்காகவே இன்னும் பூமியிலே சாத்தான் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறான். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தீர்மானமே நம்முடைய முடிவை நிர்ணயிக்க போகிறது. முடிவிலே நாம் பரலோகம் போவோமா அல்லது நரகம் போவோமா? இப்பொழுதே நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிடலாமா அல்லது தொடர்ந்து பிசாசோடைய பிள்ளையாக நாம் இருக்கலாமா என்ற இந்த முடிவை நாம் எடுக்க வேண்டும். அப்படியானால் சாத்தான் பூமியில் இன்னும் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறதன் நோக்கம், நம்ம யாருன்னு கடவுள் பார்க்க விரும்புகிறாரு. நம்ம யார்? நான் இப்போ கேட்குறேன், நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீங்க? நீங்கள் இப்போ விரும்பினா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தாரே, அவரை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக பாவங்களை தொலைத்து விட்டு நாம் பரிசுத்தமாக தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய கட்சியில் இப்பொழுது சேர்ந்து விடலாம். அதற்கு நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. கடவுளுக்கு காணிக்க கொடுக்க வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயும் மண்டி போட வேண்டாம், எங்கேயும் உருள வேண்டாம், சும்மா ஒன்றும் செய்ய வேண்டாம். இயேசுவே, நீர் எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ததை நான் நம்புகிறேன், நான் உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இன்று முதல் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன், இந்த பாவத்துக்கு டாட்டா சொல்லி விடுகிறேன், இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த பிசாசு எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் அப்படி தீர்மானம் எடுக்கிற அந்த ஒரு தீர்மானம் பாருங்கள், உங்களை தேவனுடைய பிள்ளையாக மாற்றி விடுகிறது. இது உங்களை தேவனுடைய கட்சியிலே சேர்த்து விடுகிறது. எல்லாம் பாருங்க, கட்சி தாங்க. இந்த கட்சியா அந்த கட்சியா, எந்த கட்சியில் சேர்றீங்கன்னு கேட்குறாங்க, எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த அன்றைக்கு ஆதாம் வந்து அந்த சாத்தானுடைய கட்சிக்கு ஓட்டு போட்டான் பாருங்க. இன்றைக்கு நீங்கள் விரும்பினால், இன்றைக்கு நீங்கள் இயேசுவோடைய கட்சிக்கு, தேவனுடைய கட்சியிலே நீங்கள் சேர்ந்து விடலாம். நீ நினைக்கலாம், என்ன பண்ணுறது, மனுஷனாக பிறந்துட்டோமே. மனுஷனாக பிறந்தது இந்த ஊரில் பிறந்ததா, அது சிங்கமாக பிறக்கிறதா மனுஷனாக பிறக்கிறதாங்கெல்லாம் உங்கள் தீர்மானத்தில் கிடையாது. அது எந்த மனுஷனுக்கும் அந்த அதிகாரம் தீர்மானிக்கிற அதிகாரம் கிடையாது. அது மாத்திரமில்லை, நான் இந்தியாவில் பிறக்க விரும்பலை, நான் அமெரிக்காவில் பிறந்திருக்கணும், அதுவும் அந்த அதிகாரமும் மனுஷனுக்கு கிடையாது. அவரவர் எந்த தேசத்தில் எப்படி பிறந்தார்களோ அப்படித்தான் அது உண்டு. அதை மாற்ற எந்த மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் பார்த்து தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதோ அல்லது பிசாசோடைய பிள்ளையாக இருக்கிறதோ என்ற தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு எல்லா மனிதர்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது. பரலோகம் போகிறதா அல்லது நரகம் போகிறதா என்ற தீர்மானம் நம்முடைய கையில் இருக்கிறது. இது கடவுளுடைய கையிலும் இல்லை, பிசாசுடைய கையிலும் இல்லை. கடவுள் என் பக்கமாக வந்துட்டு பரலோகத்துக்கு சொல்லுவார், பிசாசு நீ என் பக்கமாக வந்துட்டு தொடர்ந்து பிசாசு நம்ம நரகத்துக்கு போகலாம், கடவுளுக்கு எதிரியாகவே இருக்கலாம் என்று அவன் சொல்லுவான். ஆனால் தீர்மானம் நம்முடையது. இன்னும் பாருங்கள், இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படி சாத்தான் இந்த பூமியில் இப்படி உலாவி கொண்டு எல்லா கேடுகளையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறானே, மொத்தத்திலே சாத்தான் இடத்துல கடவுள் மனிதனை ஒப்புவித்து விட்டாரா என்று ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற பொதுவான சோதனைகளை அன்றி வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அதாவது வேற புதிய சோதனையெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் வர விடலை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பிசாசு வந்து இவ்வளோ அலட்டுறான், போராடுறான், பிரச்சனை பண்ணுறான், எல்லாம் இருக்கலாமா இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சாத்தான் உங்களை சோதிக்க அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. மற்ற உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் என்ன சோதனை வருகிறதோ அதுதான் உங்களுக்கும் வருகிறது. சாத்தான் பார்த்து உங்களை பிடிச்சு நான் நரகத்துக்கு இழுத்துட்டு போகிறேன் என்று கொண்டு போக முடியாது. அந்த அதிகாரம் தேவன் சாத்தான் இடத்துல கொடுக்கவில்லை. இன்னும் கூட பாருங்கள், இந்த பூமியிலே சமுத்திரம் கூட அது தன்னுடைய எல்லையில தான் இருக்க வேண்டும், மீறி வரக்கூடாது என்றெல்லாம் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறாராம். அதை கூட நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். யோபு 38வது அதிகாரத்தில், கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்?
மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாக நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தா என்று யோபுவிடத்திலே கர்த்தர் கேட்கிறார். அதாவது சமுத்திரத்தையும் அதோடைய அலைகளையும் பெருமை இங்கேயே அடங்க கடவுது என்று சொல்லி அதுக்கு ஒரு எல்லையை குறித்தாராம். மணலை அள்ளி கொட்டி கடல் சமுத்திரத்துக்கு அவர் எல்லை வச்சிருக்கிறாருங்க. அதுக்கு மிஞ்சி வரக்கூடாது. பாருங்கள், இப்படியாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பூமியில் இருக்க எந்த காரியமும் மனுஷனை தாக்க முடியாது. பிசாசு வந்து சோதனையை உண்டாக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சோதிக்க தேவன் அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த சாத்தான் பூமியில் இருந்து கொண்டு நம்மிடத்தில் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறபடியால் நாம் நம்முடைய குணாதிசயத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று நாம் கவனிக்க வேண்டும். பாருங்கள், சாத்தான் வந்து நீ கடவுள்கிட்ட உண்மையாக இருக்க வேண்டியதில்லை, நீ என் கூட இரு, நீ தொடர்ந்து பாவம் செய்யலாம் என்று சொல்லும்போது மனிதன் பார்த்து நோ, நான் உன்னோடு கூட சேர விரும்பவில்லை என்று முதல் தடவை சொல்லிவிடுகிறான். தேவனுடைய பட்சமாகவே இருக்கிறான். மறுபடியும் இன்னொரு நாள் சாத்தான் வருகிறான், நீ என்னோடு கூட வரலாம், பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்லி வேறு விதமான ஒரு சோதனையை கொண்டு வருகிறான். அப்பொழுதும் மனிதன் பார்த்து நான் உன்னோடு கூட சேர விரும்பவில்லை, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன் என்று அப்பொழுதும் தீர்மானிக்கிறான். இதுபோல ஒவ்வொரு முறையும் மனிதன் சாத்தானை வேண்டாம் என்று சொல்லி, சாத்தானுடைய ஆலோசனையை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தேவனிடத்திலே தன்னை உறுதியாய் நிறுத்தி கொள்ளும் போது பாருங்கள், தேவனுக்கேற்ற குணாதிசயம் இவனுக்குள்ளே உண்டாகிறது மாத்திரமல்ல, அது உறுதிப்படுகிறது. அவன் தேவனுடைய பிள்ளையாக தேவனுக்கேற்ற குணாதிசயங்களை வைத்துக்கொண்டு தேவனிடத்திலே உறுதியாய் நிலைத்திருக்கக்கூடிய அந்த இருதயம் அவனுக்குள்ளே உண்டாகிறது. அந்த விதத்தில் சாத்தான் பூமியில் இருக்கிறது மனிதனை தேவனுக்கேற்ற தேவனை போலவே அவனை மாற்றுகிறது என்று சொல்லலாம். இந்த நன்மை தீமை ஜீவன் மரணம் இந்த காட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது மனிதன் பாருங்கள், எனக்கு தேவனுடைய பட்சமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் அன்பிலே வளருகிறான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இவன் அன்புள்ளவனாக அநேக நன்மைகள் செய்கிறவனாக பூமியிலே ஆபத்துகளிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறவனாக அப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியம் இவனுக்குள்ளே உண்டாகிறது. இவனுக்குள்ளே அன்பு பெருகுகிறது. அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. நாம் எப்படி அவர் எப்படி இருக்கிறாரோ, அன்பாகவே இருக்கிறாரோ, நாம் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த சோதனைகள் வரும்போதெல்லாம் நான் சாத்தானுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தேவனிடத்தில் இன்னும் அதிகமாக கிட்டி சேர்கிறோம் அல்லவா? அப்பொழுது தேவனுடைய குணாதிசயமாகிய அன்பு நம்மிடத்தில் பெருகுகிறது, அது பூரணப்படுகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக நாம் இயேசுவை போலவே மாறுகிறோம் என்று சொல்லுகிறது. அப்படியாக இயேசுவை போலவே மாறிக்கொண்டிருக்கிறோம். அதற்கும் கூட இந்த சாத்தானுடைய பிரசன்னம் இந்த பூமியில் இருக்கிறது ஒரு விதத்திலே உதவி செய்கிறது என்று சொல்லலாம். மனிதன் பிறந்தது முதல் மரிக்கும் வரைக்கும் அவனுக்கு இந்த சோதனை பூமியில் இருக்கிறது. இதை ஒரு ப்ரொபேஷன் பீரியட் என்று சொல்லலாம். அதாவது ஒருவர் போய் கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்தார்னா முதலில் 2 வருஷத்துக்கு ப்ரொபேஷன் பீரியட் என்று சொல்வார்கள். அந்த ப்ரொபேஷன் பீரியடில் இவர் பார்த்து ஏதாவது சேட்டை பண்ணி பிரச்சனை பண்ணால் அவரை பெர்மனண்ட்டாக மாற்ற மாட்டாங்க. அவருக்கு டெம்பரரியாக 2 வருஷம் டெம்பரரியாக வச்சுருந்து முடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் பாருங்கள், இந்த 2 வருடங்கள் அரசாங்கத்துக்கு விரோதமாக எந்த காரியமும் இவர் செய்யாத பட்சத்தில் அரசாங்கம் இவரை பர்மனண்ட்டாக தன்னுடைய வேலையிலே வைத்து கொள்ளுகிறது. அதாவது இந்த 2 வருடங்கள் அந்த மனிதனுக்கு ஒரு ப்ரொபேஷன் பீரியட், அதாவது சோதனை காலம் என்று அதை சொல்லலாம். அதுபோல மனிதனுக்கு ஒரு சோதனை காலம் என்னவென்றால், இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தது முதல் மரிக்கும் வரைக்கும் இவனுக்கு இந்த சோதனை காலம் இருக்கிறது. அதாவது பூமியில் மனிதன் மரித்து நியாயத்திற்கப்பட போகும் வரைக்கும் இந்த நன்மையும் தீமையும் மனிதனுக்கு முன்பாக இருக்கிறது. பாருங்கள், இந்த நாட்களிலே ஏதாவது ஒரு நேரத்திலாவது அக்கிரமத்திலே கடந்து தவித்த பாவியாய் கிடந்தவர்கள் ஒரு நேரமாவது புத்தி வந்து இன்று முதல் நான் பிசாசோடைய பிள்ளையாக இருக்க விரும்பவில்லை, பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க விரும்பவில்லை என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்தால் மரிக்கிறதற்கு முன்பாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இவர்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட முடியும். அருமையானவர்களே, இதற்கு முன்பாக நீங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் எவ்வளவு தீமையான வழிகளில் போயிருந்தாலும் கூட இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த எல்லா பாவங்களையும் தொலைத்து விட்டு இன்றைக்கு தேவனுடைய கட்சியிலே தேவனுடைய பிள்ளையாக சேர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சாத்தானுங்க இருக்கலாம், அவன் உங்களை ஒன்றும் பிடிச்சு இழுத்துட்டு போக முடியாது.
அவன் உங்களை கட்டி போட முடியாது. அவனுக்கு அந்த அதிகாரங்கள் கொடுக்கப்படலை. உங்களை பிடிச்சி நரகத்துக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை. அவன் இங்கே சுற்றலாம், அவெல்லாம் சுற்றிக்கிட்டு தான் இருக்கலாம். உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பில்லி சூனியங்கள் செய்யலாம், மந்திரவாதங்கள் செய்யலாம். அந்த தகடு செஞ்சு வச்சுட்டாங்க, அது தகடு அது பாட்டுக்கு இருக்கட்டும், அது என்ன செய்ய போகுது நம்மளை? அது ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் தேவனுடைய பாதுகாப்பில் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் தேவனுடைய பட்சமாய் வந்து விடுவீர்கள் என்றால், நீங்கள் இயேசுவோடைய கட்சியிலே வந்து சேர்ந்து விடுவீர்கள் என்றால், இந்த பிசாசும் சரி, இந்த தகடுகளும் சரி, பில்லி சூனியங்களும் சரி, எதுவும் உங்களை என்றும் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே வருகிறீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவன் கொடுக்கிற ஆளுகையை எடுத்துக்கொண்டு நீங்கள் பூமியை ஆளுகிற அதிகாரத்தை பெறுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உலகத்திலே நீங்கள் ஆளுகை செய்யலாம். அப்படிப்பட்ட அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு பாருங்க, சாத்தானை ஜெயித்து, சாத்தான் ஆதாமுகிட்ட இருந்து பிடுங்கி வச்சிருந்தானே பூமியை ஆளுகிற ஆளுகை, அதை அவனிடத்திலிருந்து மறுபடி பிடுங்கி இப்பொழுது சொல்லுகிறார், இதோ என்னை பின்பற்றுகிற உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன். திறவுகோல்னா அது அதிகாரத்தை காட்டுகிறது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், இந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அதாவது பூலோகத்தில் இதை நான் தடை செய்கிறேன் என்று சொன்னால் பரலோகமும் அதை தடை செய்கிறது. பூலோகத்திலே நான் இதை கட்டவிழ்க்கிறேன், அதாவது இந்த காரியம் நடக்க அனுமதிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் பரலோகமும் அதை அனுமதிக்கிறது. அதாவது மனுஷனுக்கு மறுபடியும் பூமியிலே ஆளுகை செய்கிற அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இப்படியாக இந்த பூமியிலே நன்மை தீமை இருந்தாலும் கர்த்தர் இருந்து அதே இடத்துல சாத்தானும் அங்கே இருந்து நம்மை போட்டு இங்கே வா என்று சொல்லி கொண்டிருந்தாலும் நாம் எடுக்கிற தீர்மானமே நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. இன்றைக்கு சாத்தான் பூமியிலே சுற்றி கொண்டு இருக்கலாம், ஆனால் அதனால் நமக்கு எந்த தீங்கும் கிடையாது. மாறாக இந்த சாத்தானை கட்டி அல்லது அவனை துரத்தி விட்டு அவனுடைய பிடியில் இருக்கிற ஆத்மாக்களை விடுவிக்க கூட நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய பிடியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பிடுங்கவும் கூட நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நினைவு கூர்ந்து நாம் உண்மையாகவே தேவனை தெரிந்து கொள்ளுவோம். நமக்கு முன்பாக நன்மையும் தீமையும் ஜீவனும் மரணமும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு வைக்கப்பட்டது போல நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதான் எந்த கட்சியிலே சேருவான் என்று பார்க்கும்படியாக அவனுக்கு சோதனை வைக்கப்பட்டது போல இன்றைக்கு நமக்கு முன்பாக நாமும் எந்த கட்சியிலே சேருவோம் என்று பார்க்கும்படியாகவே தேவன் இதை வைத்திருக்கிறார். ஆதலால் தான் இந்த சாத்தானை இன்னும் பூமியிலே அனுமதித்திருக்கிறார். அவன் சுத்தி கொண்டு தெரியலாம், ஆனால் இன்று நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்றால் இன்றைக்கு இந்த சாத்தானை விட்டு, பாவத்தை விட்டு நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய பிள்ளையாக முடியும். பூமியிலே தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய கட்சியிலிருந்து இந்த பூமியை நீங்கள் ஆளலாம், சாத்தானை கட்டலாம், துரத்தலாம். நீங்கள் ஜெயமாக ஆசீர்வாதமாக வாழுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.